அனைவருக்கும் வணக்கம். 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே நமது நாட்டு வெளியுறவு கொள்கைகள்ல ரொம்ப கவனம் செலுத்தி வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவுடைய இமேஜை பல மடங்கு அவர் உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். இந்தியாவுடைய இமேஜ் மாறுவதற்கு அவர் அரும்பாடுபட்டு வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சர்வதேச உறவுகளை மேம்படுத்துறதுலையும் பிற நாட்டு தலைவர்களோட ஒரு நெருங்கிய நட்புறவை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவுக்கு பயனளிக்கும் விதமாக அந்த உறவை மாற்றுவதிலையும் ரொம்பவுமே கவனம் செலுத்தி வர்றாரு நம்ம பிரதமர் அவர்கள். இப்பொழுது கொரோனா பிரச்சனையில உலகமே முடங்கி போய் கிடக்கிற இந்த சூழ்நிலையில கூட அவர் அயராமல் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் கான்சென்ட்ரேட் பண்ணி வர்றாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கொரோனா ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே உலகமே முடங்கிருச்சு. பல மேற்கத்திய நாடுகள்ல கூட அவங்களுடைய தலைவர்கள் தங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டு தன் நாடு தன் மக்கள் அப்படின்னு ஒரு சின்ன உலகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத மக்களுக்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் பல முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இன்றைக்கு உலகிலேயே ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள அவர் சாதித்தவை என்னென்ன, அதனால இந்தியா எப்படியெல்லாம் பலன் அடைஞ்சிருக்குது, அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க. உலகம் பூராவும் காட்டு தீய போல இந்த கொரோனா வைரஸ் பரவி வர்ற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய நாட்டை தாண்டி தனது நாட்டு எல்லைகளை தாண்டி தனது மக்களை காப்பாற்றுவதோடு நிற்காம அண்டை நாடுகளையும் காப்பாற்றணும், தனது நண்பர்களை காப்பாற்றணும்னு ஒரு உலக தலைவர் முதலாக அடியெடுத்து வைத்தது அப்படின்னு சொன்னா அது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். உலகில் இன்றைக்கு பெரும் சக்திகளாக விளங்குகிற சீனாவாகட்டும் அல்லது அமெரிக்காவாகட்டும் அல்லது வேறு மேற்கத்திய நாடுகளாகட்டும் யாருமே பிற நாடுகளுக்கு உதவுவதற்காக எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளாத அந்த சமயத்திலேயே சார்க் அமைப்புக்கு மீண்டும் ஒரு புத்துயிர் ஊட்டி நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஒரு உச்சி மாநாடு நடத்தினாரு. அப்பொழுது இந்த சார்க் உறுப்பு நாடுகளில் இருக்கிற கொரோனாவால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவால என்ன சேவைகள் செய்ய முடியும் அப்படின்னு அவர் விளக்கினாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபண்டை ஒன்றை உருவாக்கினார். சார்க் கொரோனா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை உருவாக்கி அதற்கு $10 மில்லியன் இந்தியா முதல் ஆளாக வழங்குச்சு. பணம் வழங்கியதோடு மட்டுமில்லாம சார்க் நாடுகளுக்கு இந்தியா மருத்துவ கன்சல்டன்சி கொடுக்க முன் வந்தாங்க, மருந்து மாத்திரைகள் கொடுக்க முன் வந்தாங்க. இது மட்டும் இல்லாம பல டெக்னிக்கல் விஷயங்கள்ல அவங்களுக்கு உதவுறதுக்கும் முன் வந்திருக்கிறாங்க இந்த கொரோனா பாதிப்புல இருந்து அந்த நாடுகளை காப்பாற்ற. இதனால ஒரு காலத்துல சீனாவின் அந்தப்புறமாக கருதப்பட்ட நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிற நாடுகள் மீண்டும் இந்தியாவிடமே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், பாகிஸ்தானை தவிர. பாகிஸ்தான் இன்றைக்கும் பல நாடுகள் கிட்ட எனக்கு உதவி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா கொடுக்க முன் வந்த உதவிகளை கௌரவம் பார்த்துக்கிட்டு ஏற்க மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் முதலாக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய பிறகு இதே முறையை பயன்படுத்தி அவர் G20 நாடுகளையும் ஒருங்கிணைச்சாரு. G20 நாடுகள் மூலமாக பல உதவிகளை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க ஏழை நாடுகளுக்கு. இதற்கும் பிள்ளையார் சுழி போட்டது நமது பிரதமர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு இந்திய ராஜாங்க உறவுகள்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கிறது இந்திய அமெரிக்க உறவுகள் அப்படின்னு தான் சொல்லணும். பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற உடனேயே இந்தியா அமெரிக்காவோடு மிகவும் நெருக்கம் காட்ட துவங்கியது. அதற்கு அமெரிக்காவும் வரவேற்பு அளித்தது அப்படின்னே சொல்லணும். ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு பார்த்தோம்னா மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்புறவு மலர்ந்தது. அதனால இந்தியாவும் அமெரிக்காவும் பல வழிகளில் ஒருங்கிணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்கா கொரோனாவால பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே இந்தியா பாராசிட்டமால், ஹைட்ராக்சி குளோரோக்வின் போன்ற மருந்துகளை ஏற்றுமதி செய்யறதுக்கு தடை விதிச்சிருந்தது. அதுக்கான காரணம் இந்தியாவில் பெருமளவு இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருந்த
இருந்தாலுமே கூட அது இந்திய மக்களுக்கு தேவைப்படும். பெரிய அளவில் இந்த நோய் பரவ ஆரம்பிச்சதுன்னா அப்பொழுது நம்ம மக்களுக்கு தேவை, அதனால ஸ்டாக் வைக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்களோ இது தீவிரமாக பரவுவதை பார்த்து இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து தங்களது நாட்டுக்கு உதவணும் இந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. குறிப்பாக பாராசிட்டமால், அதாவது நம்ம குரோசின் போன்ற மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அந்த பாராசிட்டமால் வகை மாத்திரைகள் மற்றும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் போன்ற மாத்திரைகளை எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க தடை செய்யறதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்த ஆர்டர்களுக்காவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இதே போல மேலும் பல நாடுகள், கிட்டத்தட்ட 30 நாடுகள் இந்தியாவிடம் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கொரோனாவுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கு இஃபெக்டிவாக இருக்கிற மருந்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்னு நம்புறாங்க. அதனால பல நாடுகளும் இந்தியாவிடம் இந்த மருந்தை கேட்டு வந்தாங்க. இது மலேரியாவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மருந்து. அந்த மருந்தை உலகிலேயே அதிகம் தயாரிப்பது இந்தியா தான். கிட்டத்தட்ட உலக தயாரிப்புல 70% இந்தியா தான் தயாரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியாவிடம் இந்த நாடுகள் கேட்டாங்க. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் கேட்ட பிறகு நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இறங்கி வந்து உடனடியாக எந்தெந்த நாடுகளுக்கு தேவை இருக்கோ அவர் தெளிவாக சொன்னாரு. நட்பு நாடுகளுக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல முதல்ல அமெரிக்காவுக்கும் பிறகு இலங்கை போன்ற பல நாடுகளுக்கும் இந்தியா கொடுத்து உதவுச்சு. இதனால அமெரிக்க இந்திய உறவுகள் மேலும் பலமடைஞ்சது அப்படின்னே சொல்லணும். அதற்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப் அவர்கள் கூட தக்க சமயத்தில் நீங்க செய்த உதவியை நாங்க என்றென்றும் மறக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த சமயத்துல தான் அமெரிக்கால வாழ்கிற இந்தியர்களுக்கு ஒரு சிக்கல் உண்டாச்சு. அதாவது அங்க H1B விசால இருக்கிற இந்தியர்களுக்கு H1B விசா காலம் முடிவடைந்தாலோ அல்லது வேலை போயிட்டாலோ உடனடியாக அவங்க இந்தியா திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கும் மேலாக இந்தியர்கள் அமெரிக்கால H1B விசால இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலைக்கும் அவங்க அமெரிக்கால தங்கி இருக்கிறதுக்கும் ஆபத்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபரிடம் இதை பற்றிய ஒரு கோரிக்கை வைக்கவும் உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் இதற்கு கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்திருக்கிறாரு. இதனால இந்தியர்கள் தற்போதையத்துக்கு அங்க சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். H1B விசா காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய பலனாக கருதப்படுது. இதை ட்ரம்ப் அவர்கள் செய்ததற்கு முழு காரணமும் இந்தியா அமெரிக்காவுக்கு உதவ வந்தது. அதனால தனக்கு உதவிய நண்பனுக்கு மீண்டும் பிரதியுபகாரம் செய்வதற்காக ட்ரம்ப் அவர்கள் இதை செய்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுது அப்படின்னு சொல்லணும். இது மட்டுமல்ல நண்பர்களே, இது போன்ற பல நடவடிக்கைகளை பிரதமர் மோடி அவர்கள் எடுத்து வர்றாரு. இதனால உலக அரங்கில் இந்தியாவின் ராஜாங்க சக்தி மேலோங்கி வருது அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவுடைய பார்கெனிங் பவர்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய சாஃப்ட் பவர், பார்கெனிங் பவர் பன்மடங்கு பெருகி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஜப்பானை எடுத்துக்கிட்டோம்னா, ஜப்பான் இப்பொழுது ஒரு உத்தரவு போட்டிருக்கு. சீனாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் சீனாவை விட்டு வெளியேறினால் அவங்களுக்கு உதவுவதற்காக ஜப்பான் அரசாங்கம் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்டிருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனால இருந்து ஜப்பான் தான் வரணுங்கிறதுல சீனால இருந்து சீனாவை தவிர பிற நாடுகளுக்கு அந்த தொழிற்சாலைகளை அவங்க மாற்றும் போது அதற்கு பல சலுகைகளை அறிவிச்சிருக்குது ஜப்பான். இந்த ஒரு ஆர்டர்லயே இந்தியா பெரிய அளவில் பலனடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் மட்டுமல்ல, அமெரிக்காவும் அதை செய்ய போகிறது, பல மேலை நாடுகளும் இதை செய்ய போகிறது. இதற்கு எல்லாத்துக்கும் பலனாளி, முக்கியமான பலனாளி யாருன்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான் நண்பர்களே. அங்கே மூடப்படும் தொழிற்சாலைகளில் பெரும் பங்கு இந்தியாவுக்கு வந்து சேரும். இந்தியாவில் அவங்க எல்லாம் தொழில் தொடங்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை. இதுவும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜாங்க வெற்றி அப்படின்னே சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக சீனாவுடைய BRI திட்டம், அதாவது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்ற திட்டத்துல தான் பல நாடுகளையும் தன்னுடைய ஆளுமையின் கீழே, தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து வச்சிருந்தது சீனா. ஆனால் இந்த கொரோனா பிரச்சனையில சீனா நடந்து கொண்ட விதத்தை பார்த்த பிறகு பல நாடுகளும் இந்த BRI திட்டத்தின் மீது வருத்தம் கொண்டிருப்பதாக தெரியுது. அதனால இந்த BRI திட்டத்திலிருந்து வெளியேறணும் அப்படின்னு பலரும் எண்ணுவதாக தெரிகிறது. அப்படி அவங்க எண்ணுகிற காலகட்டத்தில் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு
வழிநடத்துவதற்கு இந்தியா போன்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் பவர் கிட்ட தான் அவங்க வருவாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. இதனால இந்தியா பெருமளவில் பலனடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முக்கியமான காரணமும் இப்படி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நண்பர்களுக்கும் அனைத்து ஏழை எளிய நாட்டு மக்களுக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்தியா உதவ முன்வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இதுவும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜாங்க வெற்றியாகவே கருதணும் அப்படின்னு சொல்றோம். உலக அமைப்பு அப்படிங்கிறது இரண்டாம் உலக போருக்கு முந்தையது, இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலக அமைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே போல இனி வரும் காலங்களில் கொரோனாவுக்கு முந்தைய உலக அமைப்பு, கொரோனாவுக்கு பிந்தைய உலக அமைப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நண்பர்களே. அந்த அளவுக்கு உலக அமைப்பையே இது மாற்றி இருக்குது அப்படின்னே சொல்லணும். எதிர்வரும் காலங்களில் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான ஒரு போட்டி தான் நடைபெற போகுது. அந்த போட்டியில் சீனாவை வன்மையான அரசாங்கமாக, ஒரு கடினமான அரசாங்கமாக, கடன் கொடுத்து தங்களை அடிமைப்படுத்தும் ஒரு அரசாக தான் உலக நாடுகள் பார்க்க போறாங்க. ஆனால் இந்தியாவை ஒரு நல்ல நண்பனாக, ஒரு பொறுப்புள்ள தலைவனாக, பெருந்தன்மை மிக்க கண்ணியமான ஒரு தலைவனாக பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சீனாவின் ஆளுமையின் கீழ் செல்லும் நாடுகளை விட இந்தியாவின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் கீழ் வருகிற, ஆளுமையின் கீழ் வருகிற நாடுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கணிப்பாகவும் இருக்குது. அதுவே நம்முடைய கணிப்பாகவும் இருக்குது நண்பர்களே. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு தலைவனாக, ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்து நிற்கிறாரு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இன்றைய உலக அமைப்பில் வேற எந்த தலைவருமே இந்த அளவுக்கு பாராட்டுகளை பெறவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.